அது என்னடா சொன்னா அவன்? திருச்சி கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக் கொள்ளாங்க, புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. டேய் குறிச்சி வச்ச கிளம்புங்கடா. 2 தொகுதியிலும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. என்ன புடிச்ச அவ்வளவு கோடி பேர் காட்டா 2 தொகுதியிலும் தோற்கிறாரு. யாராவது பாத்தீங்களா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. நாம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். நான் நல்லா தான் சார். அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. நல்லா ஒண்ணு இல்ல இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம் வெற்றி வெற்றி. காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா. ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி. ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்? அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. உன் தலையில நான் ஜெயிக்கிறேன். அவர் எந்த தொழில நின்னாலும் நான் அங்க எதிர்த்து நிக்கிறேன். தளபதி தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கமெண்ட் பண்ணிருந்தான். பார்த்தாலே தெரிகிறது மச்சான் நீங்க சிரிக்கிற கடைசி சிரிப்புடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதான் இந்த வீடியோ. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்க. யோகாத்த கிளி ஒரு கிளியோட கதை தெரியுமா? தெரியல. நான் ஏன் உசுரோட இருக்கணும்? நான் ஏன் உசுரோட இருக்கணும்? நம்ம 3 பேரும் விழுந்து சாகிறதுக்கு ஒரு கிணறு கிடைக்காதா? கிணத்தெல்லாம் தண்ணி இல்லடா. நக்கல்யா அவனுக்கு 10 மணி குடிச்சா கூட 11 12 இன்னும் 2 மணி நேரத்துல கூட்டம் கட்ட போறியா? தோத்ததுக்கு அப்புறம் இந்த விஜய பாடா படுத்தணும். பார்த்தேன் மன்னா, விஜய வேதனைப்படுத்தணும். ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சதி செஞ்சோம்? எங்களை அடிச்சிட்டாங்க. வரேன்டா, ஊரே கூட்டு வரேன்டா. நினைச்சு ஃபீல் பண்ண போறேன். நான் இருக்க வேண்டிய இடம் நீ வந்து இழுத்துட்டு வந்துட்ட. சார் நியூஸ்காரங்களா சார்? ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கிற அந்த சீமான் கட்சியில மட்டும் 0வா இருக்கு சார். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பேன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சார். பாத்துக்கிட்டு 2 3 எடிட் பண்ணி போட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. சாம்பார் அப்ப எனக்கு மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு. உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? போனா அடப்பட்டு நடத்திட்டு இருக்க. முடிச்சுதான், ஃபினிஷ் தான். அங்கிள் பார்த்து போயிட்டு வாங்க, பத்திரம். பை. தலைகீழ நடக்காத, விழுந்துட போறோம். போறாம கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்க. என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சோலி முடிச்சு. போடா போடா. யார அப்படிதான் சொல்லு. என்ன செய்வ? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஜூலி
திமுகவே இப்ப காலி. இதை யாராலையும் அழிக்க முடியாது. உள்ளாயிரம் சொல்லி தமிழ்நாட்டுக்கு இன்னைக்குதான் ஜாதி. கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. ஆனா என்கிட்ட இருக்க கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம். முதல்ல அவரை ஓட விட்டான் பாரு நடு ரோட்ல. ஏன் இளைய தளபதி பகவதி சிவன் தூதன் வருவன், வதைக்கப்படுவன், மதலை விழிநீர் துடைப்பன், மாறி பெய்யும். சட்டசபைக்கு போவாரா சீமான்? வரும் ஆனா வராது. சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான், அதிகாரத்துக்கு வருவாரா? நல்ல ஓட்டு வாங்குவார் இல்லன்னு சொல்ல. ஆமா, அவர் நான் தான் ஆட்சியை பிடிப்பேன், நான் தான் ஆட்டையை போடுவேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? பிராக்டிகலா யோசிக்க வேண்டாமா? ஏய் சும்மாறா. நம்ம கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து உலகம் இருந்துச்சுன்னா உலகம் இருந்துருமா? இப்ப ஏடிஎம் கிடிஎம் எல்லாம் தூங்க போயிருவாங்களா? நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழ இட்டுக்கிட்டு வேற வருதா? இன்னைக்கு ஆரம்பிச்ச கட்சிக்கு 40% ஓட்டு வந்துடும். அப்ப மத்தவங்க ஆந்திராவில் ஓட்டு போடுவாங்களா? அந்த பிராண்ட நான் அழிக்கிறேன். ஏதாவது ஒரு கற்பனைக்கு ஒரு அளவு வேண்டாமா? அவர் நம்பிக்கை அவர் கொடுக்கிறார், அவர் கொடுக்கட்டும். எங்கடா போனீங்க கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே? எங்க போனீங்க? சும்மா டர்ஹனா டர்தான். அப்படிதான் சொல்ல எல்லா கட்சியும் சொல்லுவாங்க, ஆள போறேன்னு சொல்லுவாங்க. அண்ணன் சீமான் சொல்லிட்டே இருக்காரு. என்ன தேர்றாங்க? ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டேன். ஏற்ற விடுங்க, பாஸ் அவுட் பண்ணிடுறேன். சாமி அந்த கசாப்பு கிடக்கான இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா குளோஸ். நீ டிஎம்கே சொல்லி சுத்திட்டு இருந்த, ஓட்டு போட்டது டிவி கேக். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அட பாவீங்களா, ஒரு ஊர்ல ஒரு ஹம்சா இருந்தா பரவாயில்ல, ஒரு ஸ்டேட்டே ஹம்சாவா இருந்திருக்கீங்களா? சபா இப்பவே கண்ணை கட்டுது. பசிட்ட வரும்போது அப்புறம் உட்காந்துருக்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. போக வேண்டியதானா? என் சொந்த ஊரு பொட்டியை உடைக்கிட்டோம், நீங்க எகிர்றீங்களா இல்லையான்னு பாத்துருவோம். உங்க ஊர்ல தானே நாங்க கல்லோட்டா குத்துனோம். கள்ள ஓட்டா முச்சு விடுங்க. ஐயா மஜா. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.